இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் ஆண்ட்லஸ் அண்ட் ஹாரர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜூலியா அப்படிங்கிற ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. சோ அவங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா லூக்கஸ் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கிறான். இந்த ஜூலியா நோட் பண்ண வரைக்கும் அந்த லூக்கஸோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு மாதிரி வியர்டா இருக்குது. ஒருவேளை அவங்க வீட்டுல கீது இவனை அபியூஸ் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்து போறாங்க. அந்த வீட்டுல அவங்களுக்கு காத்திருக்க அதிர்ச்சிகளும் பிளஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படிங்கறதா இந்த படம். வீடியோட குவாலிட்டி கொஞ்சம் அதிகமா வச்சு பாருங்க. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். அண்ட் உப்பு வாங்க நம்ம வீடியோ கிக் ஆஃப் பண்ணலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு காட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட ஒரு மைன் வந்து இருக்குது. அந்த மைனுக்குள்ள ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே குச்சி வச்சு ஆட்டிட்டு விளாண்டுட்டு போயிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா சவுண்டு கேட்க பயந்து போன அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஓடி போய் அவனோட கார்ல வந்து ஏறிக்கு வந்துக்கிறான். அப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த காரு கிட்ட வர, அப்பா நானும் கூட வரட்டா? நோ நோ நோ, அங்கெல்லாம் நீ வரக்கூடாது, நீ கார்லயே வந்து சேஃபா இரு, அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அவரு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த மைனுக்குள்ள போறாரு. அப்ப டக்குன்னு அந்த இடத்துல ஒரு மாதிரி வியர்டா சவுண்ட் கேட்க என்னடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கறான். பட் எதுவுமே இல்லையா, சரி மனப்பிராந்தியா இருக்குமா அப்படிங்கிற சொல்லி அப்படியே ஒரு ஃபிளாஷ் ஸ்டிக்கை கொளுத்திட்டு அப்படியே உள்ள போறான். அந்த மைன்குள்ள பாத்தீங்கன்னா அவனும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து ட்ரக் வந்து தயாரிச்சுட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி சவுண்ட் கேட்க இந்த மைனை வந்து அபாண்டன் பண்ணிட்டாங்களா, அப்புறம் என்ன சவுண்ட் வந்து கேக்குது, ஒருவேளை ஏதோ ஒரு மிருகம் எங்கேயுது காட்டுக்குள்ள இருந்து வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க பாத்தீங்கன்னா என்னன்னு செக் பண்றதுக்காக அப்படியே ஒரு ஃபிளாஷ் ஸ்டிக்கை கொளுத்திட்டு உள்ள போறாங்களா. அந்த சத்தம் எங்கிருந்து கேக்குதோ அந்த வழியா அப்படியே போறாங்க. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய சுருக்கு பையாட்ட ஏதோ மந்திரி வச்ச மாதிரி அப்படியே தொங்கிட்டு இருக்குது. திடீர்னு ஏதோ ஒரு உருவம் அப்படியே மாநாட்ட கொம்புகள்லாம் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. வெளியே பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் என்னடா இன்னும் அப்பா வரல அப்படிங்கிற சொல்லி அப்படியே அந்த டோர் கிட்ட போறான். கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்பா எங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லி அவன் அப்படியே உள்ள போக கட் பண்ணி இங்க நம்ம ஜூலியாவை காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பாடம் நடத்திக்கிட்டு இருக்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாருமே வந்து ஒரு ஸ்டோரியை வந்து ரெடி பண்ணி கொண்டு வரணும் சரியா அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லூக்கஸ் அப்படிங்கிற ஒரு பையன் அவன் பாட்டுக்கு என்னமோ கிரிக்கிட்டு இருக்கிறான் நோட்ல. லூக்கஸுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கிளின்ட் அப்படின்னு ஒரு பையன் உட்காந்துட்டு இருப்பான். அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா எப்போ நம்ம லூக்கஸை வம்புலுக்கிறதா வேலை, உப்பையும் பாத்தீங்கன்னா அதையே தான் பண்ணிட்டு இருக்கிறான். பட் இருந்தாலும் நம்ம லூக்கஸ் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. கிளாஸ் முடிஞ்ச லூக்கஸ் பாத்தீங்கன்னா அவனோட பேக் எடுக்கலான்னு வரும்போது அப்ப அவன் பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு பொம்மை வந்து இருக்குது. இதை பாத்தீங்கன்னா அந்த கிளின்ட் அப்படிங்கிற அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு தான் பண்ணியிருப்பான். நீ ஒரு குரங்குடா அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுன்னு நினைக்கிறேன். அப்போ லூக்கஸ் பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்காம அந்த பொம்மையை எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டு அவன் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போகாம காடு மேடு அப்படிங்கிற மாதிரி சுத்தி திரிறான். அப்போ ஒரு குளத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பேகரை வந்து பார்க்க அப்படியே ஒரு பெரிய கல்லை வந்து தூக்குறான். கட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா அந்த பேகரை அச்சு கொண்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான் வீட்டுக்கு வந்தவன் அவன் வீட்டுல இருக்கிற ஒரு ரூமோட டோர்ல அப்படியே காதை வச்சு கேட்கறான். பாத்தீங்கன்னா உள்ள இருந்து வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. அது மட்டும் இல்லாம அந்த டோர் வந்து நீக்கிற கூடாது அப்படின்னு 2-3 தாழ்பால் பாத்தீங்கன்னா போட்டிருக்குது. அதே இங்க அந்த டீச்சர் ஜூலியாவை கட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல தனியா இருக்கும்போது அங்க இருக்கிற பியானோ எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்காங்களா. அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா அபியூஸ் பண்ணதெல்லாம் அப்படியே ஞாபகம் வரும். அப்ப அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் வரான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜூலியாவோட தம்பி, பேரு பாத்தீங்கன்னா பால். அதே இங்க லூக்கஸை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலி போட்டோ வந்து அப்படியே எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான். இந்த லூக்கஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல ஒரு அப்பாவும் பையனும் வந்து காமிச்சாங்கல்ல, அந்த சின்ன பையனோட அண்ணன் தான் இந்த லூக்கஸ். போட்டோவை பார்த்துட்டு இருந்தவன் அந்த போட்டோ தூக்கி ஓரம் கட்டிட்டு அவன் பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு பொம்மை எட்டு வந்திருப்பான்ல. சோ அந்த பொம்மையோட தலையை பாத்தீங்கன்னா அப்படியே நாரா பிச்சுட்டு இருக்கிறான் கத்தி எடுத்து. அப்ப அவன் பூட்டி வச்சிருந்த அந்த ரூம் இருக்குல்ல, சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா வியர்டா சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்கும். இவன் அந்த ரூமையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல ஜூலியா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கதை எழுதிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கை தூக்குமா, என்னடா யாருமே இல்ல அப்படிங்கிற சொல்லிட்டு அவ பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி பார்த்து நிறைய நம்ம லூக்கஸ் எழுப்பி நீ தான் கதை கொண்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கேரியான ஒரு டிராயிங் வந்து பண்ணி வச்சிருந்திருப்பானா. அதை வச்சு அப்படியே ஒரு ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நல்ல ஒரு குளிர் காலத்துல ஒரு அப்பா கரடியும் 2 பசங்க கரடியும் வந்து ஒரு குகைக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்துதான். ஒரு நாள் அப்பா கரடியும் தம்பி கரடியும் வெளியே போயிட்டு திருப்பி குகைக்கு வந்தாங்க. அப்படி குகைக்கு வரும்போது அப்படி திருப்பி வந்தா அந்த அப்பா கரடியோட உடம்பு வந்து ஒரு மாதிரி பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமா இருந்ததாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு திகிலான ஒரு கதையை வந்து சொல்லி முடிக்கிறான். அந்த கிளின்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பையன் வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட பேக்கை எடுக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா நம்ம லூக்கஸ் வந்து இந்த மாதிரி தலையை பிச்சு போட்டு இருந்திருப்பான்ல அந்த குரங்கோட தலையை. சோ அதை வந்து பார்த்தோன்னே நம்ம லூக்கஸ் தான் அதை பண்ணியிருக்கான்னு சொல்லி லூக்கஸ் போட்டு புலந்துடுறான். அந்த ஜூலியா பாத்தீங்கன்னா கிளின்ட் வந்து தடுத்துட்டு லூக்கஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல இருக்கிற நர்சிங் ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. லூக்கஸோட முதுகுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூடெல்லாம் இருக்குமா. சோ அதனால வந்து லூக்கஸை யாரோ அபியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே லூக்கஸோட பேரண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கால் பண்றாங்க. பட் யாருமே அட்டன் பண்ணல. சரி நேரா போய் வீட்லயே மீட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி
சொல்லி கார் எடுக்க போக அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம லூக்கஸ் வந்து நடந்து போறது வந்து கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை பாத்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்களா. அப்ப லூக்கஸ் பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு முன்னாடி போய் நின்னுட்டு அந்த கடையை அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்க. அப்ப ஜூலியா பாத்தீங்கன்னா உனக்கு என்ன உள்ள போடுமா அப்படிங்கிற சொல்லி அப்படியே நம்ம லூக்கஸ் உள்ள கூட்டி வச்சு அப்படியே ஐஸ்கிரீம்லாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேண்டமா அப்படியே ஏதோ ஒன்று பேசிட்டு ஆமா உன்னோட தம்பி இருந்தாதான் உன்னோட தம்பி இங்க தானே வந்து படிச்சான், அப்புறம் உங்க அப்பா வந்து என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் பாத்தீங்கன்னா பொசுக்குன்னு எந்திரிச்சிட்டு உங்களோட ஐஸ்கிரீமுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற சொல்லி அதை கூட சாப்பிடாம அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். அவங்க அப்பாவை பத்தின பேச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணான். ஒருவேளை ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்க லூக்கஸ் பாத்தீங்கன்னா திருப்பி வீட்டுக்கு வாங்காம அப்படியே காடு மேடு அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு எந்த மிருகமுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு காக்கா வந்து ஒரு அழுகி போன ஒரு பிணத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். அது நாயால என்னன்னு தெரியல, பட் அதை பாத்தீங்கன்னா ஒரு கேரி பேக்ல அப்படியே போட்டு எடுத்துட்டு போறான். இந்த லூக்கஸ் இந்த மாதிரி மிருகத்தை தேடி சுத்திக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல அந்த ஜூலியா இருக்கிறாங்கல்ல அவங்க பாத்தீங்கன்னா லூக்கஸோட வீட்டுக்கு வந்து போறாங்க. யாராவது இருக்கிறீங்களா அப்படிங்கிற சொல்லி அப்படியே போய் பார்க்க பாத்தீங்கன்னா டோர் வந்து நீக்கி இருக்கு. அப்ப வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ மிருகம் உரும்புற மாதிரி சத்தம் கேட்க அவங்க பாத்தீங்கன்னா பயத்துல அப்படியே அங்கிருந்து வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து ஜூலியா பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம லூக்கஸ் வந்து ஏதோ டிராயிங் எல்லாம் வரைஞ்சு அப்படியே கிழிச்சு தூக்கி போட்டிருப்பானா அதை எடுத்து அப்படியே ஒன்னா வச்சு பாக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரியேச்சராட்ட தெரியுது. அந்த கிரியேச்சரோட வாய்க்குள்ள ஒரு குட்டி பையன் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதுல வந்து பிளாக் அண்ட் ரெட் கலர் யூஸ் பண்ணப்பட்டிருக்குல்ல, சோ அதனால அந்த பையனோட ஃபீலிங்ஸ் வந்து இதுல காட்டுறாங்களோ, அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறானோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. டீச்சர் தானே, ஸ்டூடெண்ட் சைக்காலஜி தான் படிச்சிருப்பாங்க. அதே இங்க லூக்கஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரக்கனோட பாடியை வந்து எடுத்து வந்திருப்பான்ல, சோ அந்த கறியை பாத்தீங்கன்னா அப்படியே துண்டு துண்டா வெட்டி ஒன்ன வந்து பிளேட்லயும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு டப்பால வச்சு அப்படியே அந்த ரூமுக்கு வந்து எடுத்துட்டு போறான். உள்ள கொண்டு போய் வச்சோன்னு இருட்டுல இருந்து ஒரு உருவம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மாமிசத்தை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா அது வேற யாரும் கிடையாது, நம்ம லூக்கஸோட அப்பா தான். அவரு பாத்தீங்கன்னா அவரோட பங்கை வந்து சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த சின்ன பையன் இருக்கிறான்ல லூக்கஸோட தம்பி, அவன் வந்துட்டு அப்படியே அந்த டப்பால இருக்கிற அந்த ஒரு சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சோறு கொடுத்ததுக்கு அப்புறம் லூக்கஸ் பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ரூம் வந்து பூட்டி வச்சிடறான். பட் இருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு லாக்குமே கிடையாது, ஜஸ்ட் கையிலேயே வந்து நீக்கிக்கலாம். அதே இங்க ஜூலியாவை காட்டுறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க அப்பா அபியூஸ் பண்ண விஷயங்களா திருப்பி ஞாபகம் வர. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட தம்பி கிட்ட இந்த மாதிரி இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், எனக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கல, நம்ம வேற வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க மறுபடியும் லூக்கஸை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ரூமுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த ரூம்குள்ள இருந்து அவன் தம்பி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். காலையில விடிஞ்சோடனே லூக்கஸ் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள போய் அப்படியே இந்த மிருகங்களை பிடிக்கிறதுக்காக ட்ராப் எல்லாம் செட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல ஏதோ சவுண்ட் கேட்கும். என்னடான்னு சொல்லி இவனும் எட்டி பாக்குறான். பாத்தீங்கன்னா ஒரு வயசானவன் இந்த மாதிரி காட்டுக்கு நடுவுல செதஞ்ச நிலையில இருக்கிற ஒரு டெட் பாடியை வந்து பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறான். அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஜூலியா இருக்கிறாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா நம்ம லூக்கஸோட டெஸ்கை வந்து அப்படியே தூர்வாரிட்டு இருக்காங்க. ட்ராப் செட் பண்ணி எப்படி மிருகங்களை வந்து வேட்டையாடுறது அப்படின்னு ஒரு புக்கு, ஆவிகளை பத்தி ஒரு புக்கு, பிளஸ் அது மட்டும் இல்லாம இவன் பாத்தீங்கன்னா வியர்டா சில டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்திருப்பான்ல, சோ அந்த புக்கையுமே பாக்குறாங்க. இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் ஜூலியா பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் பிரின்சிபல்ட்ட வந்து கொடுத்துட்டு லூக்கஸ் அப்படின்னு ஒரு பையன் வந்து இருக்கிறான், அவனோட தான் இது எல்லாமே அப்படின்னு நம்ம லூக்கஸை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அவங்களுமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குது, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு வந்து டயக்னோஸ் பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போனோம் அப்படின்னு. அன்னைக்கு ஈவினிங் ஜூலியா பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கடையில இருந்து வெளியே வர அந்த இடத்துல ஜூலியாவோட தம்பி அந்த பால் இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவுல வந்து ஒரு வயசானவன் இந்த மாதிரி ஒரு பாடி வந்து பாத்துருப்பான்ல, சோ அதை பத்தி அப்படியே அவன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறானா. சோ இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஜூலியாவை பார்த்தோன்னே அந்த பால் பாத்தீங்கன்னா ஜூலியாவை பாக்குறதுக்காக வரான். இந்த மாதிரி காட்டுக்கு நடுவுல ஏதோ ஒரு டெட் பாடி வந்து கிடைச்சிருக்குதாமா, அது மட்டும் இல்லாம அந்த டெட் பாடியில வந்து சில பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து இல்ல, அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து தடை செய்யப்பட்ட ஒரு மைண்ட்ல வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருப்பான். அதே இங்க லூக்கஸ் பாத்தீங்கன்னா வீட்டுல அவன் தம்பி கூட அப்படியே அந்த மாடியில வந்து பேசிட்டு இருப்பானா. அப்படி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கலாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க இருக்கிற அவங்க அப்பா பாத்தீங்கன்னா இங்க இருக்காத வெளியே போ அப்படிங்கிற சொல்லி கத்துறாரு லூக்கஸை பார்த்து. அப்படியே கட் பண்ணா காட்டுக்கு நடுவுல இறந்து போனதா சொல்லி ஒரு பாடியை வந்து கண்டுபிடிச்சாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, நம்ம லூக்கஸோட அப்பா இருக்கிறாருல அவரோட ஃப்ரெண்டோட பாடி தான். அந்த போலீஸ்காரன் பால் இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா அந்த பாடியை கொண்டு போய் ஒரு டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஆட்டாப்சி ரிப்போர்ட் ரெடி பண்ணி குடியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நான் வந்து உனக்கு ரெடி பண்ணி தரது, இருக்கிறது 4 எலும்பு பொறுக்கிட்டு போயா நான் வேற யார்ட்ட கொண்டு போய் குடியா அப்படிங்கிற சொல்லிட்டு போயிடுறான். அதே இங்க லூக்கஸோட பேரண்ட்ஸ் வந்து மீட் பண்றதுக்காக அந்த பிரின்சிபல் இருக்கிறாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா நம்ம லூக்கஸோட வீட்டுக்கு வந்து போறாங்க. அதே இங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு என்னமோ காமிச்சிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம லூக்கஸ் பாத்தீங்கன்னா அதை வந்து கவனிக்காம டெஸ்க் அடியில ஒரு கத்தி வச்சுட்டு ஒரு கட்டையை பாத்தீங்கன்னா வீடான ஒரு ஷேப்ல வந்து அப்படியே சீவிட்டு இருக்கிறான். இதை பாத்தீங்கன்னா நம்ம ஜூலியா வந்து கவனிக்கிறாங்க. அதே லூக்கஸோட வீட்டுக்கு வந்து அந்த பிரின்சிபல் பாத்தீங்கன்னா வீடு திறந்திருக்கு அப்படிங்கிற சொல்லி உள்ள வந்துடுறாங்களா. அப்ப அந்த பூட்டி இருக்கும்ல அந்த ரூம், அதுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா யாரோ பேசுற மாதிரி கேட்க, ஒருவேளை லூக்கஸோட தம்பியா அவங்க அப்பாவே இந்த மாதிரி ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டாரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க பாத்தீங்கன்னா அந்த கதவு நீக்கி உள்ள போக பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் வந்து உட்காந்துட்டு இருப்பான். இந்த இடம் உடம்புல பாத்தீங்கன்னா அப்படியே நரம்பெல்லாம் தெரியும். என்னடா ஆச்சு தம்பி, யார அவன் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த லூக்கஸோட அப்பா பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க கழுத்தை பிடிச்சி ரத்தத்தை வந்து குடிக்க ஆரம்பிச்சது. அவரோட அப்பியரன்ஸே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்குது. அப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா என்னமோ பண்ண ஆரம்பிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கிற நம்ம லூக்கஸ் பாத்தீங்கன்னா
அவன் வந்து ஒரு பொம்மையை சீவிட்டு இருந்தான்ல, அதை எடுத்து அவனோட கையில வந்து கிழிக்க அப்படியே ரத்தம் வெளியே வருதா. அப்ப வீட்டுல இருக்கிற லூக்கஸோட அப்பாவோட வாயிலிருந்து பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு மான் கொம்பாட்ட வெளியே வருது. அதே போலீஸ் பாத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பணத்தோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மைண்ட்ல பாதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. சோ அங்க போய் பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மானோட கொம்பு மாதிரிலாம் எங்களுக்கு வந்து கிடைக்குது. இங்க லூக்கஸ் பாத்தீங்கன்னா எப்ப போல காட்டு வழியா அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருக்க. அப்ப அந்த கிளின்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பையன் இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம லூக்கஸை புள்ளி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வரானா. அப்ப மரத்து மேல பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ மானாட்ட இருக்கு. அதை பார்த்தோன்னே லூக்கஸ் பாத்தீங்கன்னா வேகமா ஓட ஆரம்பிச்சிடறான். அப்ப மேல இருந்தது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கிளின்ட் மேல ஏறிக்கு வந்து அவனை வந்து கொல்ல ஆரம்பிச்சிருது. வீட்டுக்கு வேகமா வந்து லூக்கஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிரின்சிபலோட கார் இருக்கிறத வந்து கவனிக்கிறான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா தர ஃபுல்லா ரத்தமா இருக்குது. பிளஸ் அது மட்டும் இல்லாம ஏதோ ஜன்னலை உடைச்சிட்டு போன மாதிரியும் தெரியுது. உடனே வெளியே இருக்கிற பிரின்சிபலோட காரை பாத்தீங்கன்னா ஒரு கவரை போட்டு கவர் பண்ணிட்டு உடனே உள்ள போய் அங்க இருக்கிற எல்லா ரத்தக்கரையும் பாத்தீங்கன்னா தொடச்செடுக்க ஆரம்பிக்கிறான். இங்க அந்த போலீஸ்காரன் பால் இருக்கிறான்ல, அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரின்சிபலை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் வர அவங்க அக்கா ஜூலியா கிட்ட வந்து கேட்கும்போது எனக்கு என்னமோ அந்த லூக்கஸோட வீட்டுக்கு தான் போயிருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றாளா. உடனே அவங்க பாத்தீங்கன்னா அந்த லூக்கஸோட வீட்டுக்கு போய் கதவெல்லாம் தட்டுறாங்க. பாத்தீங்கன்னா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. லூக்கஸ் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவங்களும் பாத்தீங்கன்னா யாரும் இல்லைன்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாட்களும் வந்து போகுது. லூக்கஸோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் நோட் பண்ண ஜூலியா பாத்தீங்கன்னா லூக்கஸோட வீட்டுக்கு வந்து போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கார் வந்து நிக்குமா. அதுல பாத்தீங்கன்னா அப்படியே கவரை விலைக்கு பார்க்கும்போது அந்த பிரின்சிபலோட கார் எதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்ல வந்து லூக்கஸோட வீட்டை வந்து சல்லடப்பட அப்ப அந்த பிரின்சிபலோட பாடி அங்க இருக்கிறத வந்து பாக்குறாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பாடி இருக்குது. அது நம்ம லூக்கஸோட அப்பா தான். ஆனா அவரோட உடம்புக்குள்ள இருந்து சம்திங் ஏதோ வெளியே வந்த மாதிரி இருக்குது. லைக் அவரோட உடம்பு பாத்தீங்கன்னா ஏதோ குக்கு நாட்டை யூஸ் பண்ணி இப்ப வந்து வெளியே வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்தா வீட்டுக்கு வந்து லூக்கஸ் பாத்தீங்கன்னா யாரா என் வீட்டுல நடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வரும்போது அப்ப அந்த ஜூலியா இருக்கிறாங்களா, அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு லூக்கஸ் அங்கிருந்து போக விடாம பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லூக்கஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டயக்னோஸ் பண்றதுக்காக டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. எக்ஸாமின் பண்ண டாக்டருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லூக்கஸ் வந்து நல்லா அபியூஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் அதுவும் இல்லாம வந்து மன ரீதியா பாதிப்படைஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஜூலியா பாத்தீங்கன்னா லூக்கஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாலுமே பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒத்துக்கிறான். அதே பெட்ல படுத்திருக்க லூக்கஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பாக்குறான். என்னன்னா லூக்கஸோட அப்பாவும் தம்பியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த சுரங்கத்திலிருந்து திருப்பி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப லூக்கஸோட அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா சம்திங் அவரோட பாடி வந்து என்னமோ பண்ற மாதிரி இருக்குமா. சோ அவரு பாத்தீங்கன்னா கான்சியஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரூம்ல பாத்தீங்கன்னா நிறைய தாழ்பால்லாம் செஞ்சு என்னாலுமே இதை வந்து நீக்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரு பாத்தீங்கன்னா உள்ள போய் லாக் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்திருப்பாங்களா. ஒரு நாள் நம்ம லூக்கஸ் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படிங்கிற சொல்லி அப்படியே அந்த ரூமை வந்து நீக்கி பார்ப்பான். அப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா சம்திங் உடம்புல அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி அவரு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரணக்கொடூரமா இருக்கு. அப்ப அந்த சின்ன பையன் இருக்கிறான்ல, அவனை பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள இழுத்து போட்டுக்குவாரு. ஆனா அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம லூக்கஸ் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து தனியா தான் இருந்திருப்பான். பிளஸ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாமிசங்களை வந்து கொண்டு தரதும் வேலையும் பார்த்திருப்பான். அப்படியே கட் பண்ணா இங்க அந்த பால் இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா அந்த சுரங்கத்துல வந்து சம்திங் சுருக்கு பையாட்டமும் கூடவே பாத்தீங்கன்னா மான் கொம்பலா கிடைச்சிருக்கும்ல, அதெல்லாம் கொண்டு வந்து அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பணத்தை பார்த்திருப்பான்ல அந்த கெல்டு. சோ அவன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அந்த கெல்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போலீஸா இருந்திருப்பான் போல. கூட வந்து ஜூலியாவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லூக்கஸ் வரைஞ்சு வச்சு அந்த டிராயிங்ஸ் எல்லாம் எடுத்து காட்ட அவன் பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே ஒரு புக்கை வந்து எடுத்து காட்டுறான். இதோ இந்த புக்ல இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் விண்டிகோ. இது வந்து ஒரு சாத்தான் அப்படிங்கிற சொல்லி அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் போடுறாங்க. ஒரு நல்ல ஒரு பனி பொழிந்து கொண்டிருந்த ஒரு டைம்ல ஒரு வேட்டைக்காரன் வந்து காட்டுக்குள்ள போய் தொலைஞ்சு போயிட்டான். திருப்பி வர முடியாதவன் தான் உயிர் பிழைக்கிறதுக்காக அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே பச்சையா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். அப்படி மிருகங்களை வந்து பச்சையா சாப்பிட ஆரம்பிச்சவன் போக போக மிருகங்கள்ல இருந்து மனிதர்களையுமே வந்து பச்சையா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். ஆனா ஒரு பாயிண்ட்ல அவன் வந்து இறந்து போயிட்டான். இறந்து போனவன் ஒரு சாத்தானா மாதிரி இந்த உலகத்தை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். ஆனா அப்பா அவனால வந்து முடியல. ஆனா உப்ப வந்து அழிக்கிறதுக்காக திருப்பி வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கதை சொல்லி நம்மள கலாய்க்கிறாராமா அப்படிங்கிற மாதிரி அந்த பால் பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டு உட்காந்துருப்பான். நீ நம்பரையோ இல்லையோ, ஆனா இதுதான் முன்னோர்கள் சொன்ன அந்த ஒரு கதை. இதுபடி நம்ம வந்து இந்த சாத்தானை கொல்லணும் அப்படின்னா அதுக்கு அந்த சாத்தானோட இதயத்தை வந்து வெளியே எடுத்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா ஆப்வியஸ்லி ஜூலியா பாத்தீங்கன்னா இந்த கெல்டு சொல்ற இந்த ஒரு கதையை வந்து அப்படியே சீரியஸா கேட்டுட்டு வந்திருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அந்த வெண்டிகோ அப்படிங்கிற அந்த சாத்தன் வந்து அந்த கிளின்ட் அப்படின்னு ஒரு பையன் இருப்பான்ல, நம்ம லூக்கஸ் வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்கிறவன். சோ அவனை பாத்தீங்கன்னா சாகடிச்சிருக்குமா. அந்த ஸ்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா பால் வந்திருக்கான். அப்ப அந்த கிளின்ட் வந்து இறந்து போனா அந்த ஒரு விதத்தை பார்த்துட்டு வெல் இது வந்து அந்த கெல்டு சொன்ன மாதிரி உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் அவன் யோசிக்கிறான். அதே ஜூலியா இருக்கிறாங்களா, அவங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்ம லூக்கஸ் வந்து கூட்டிக்கிட்டு அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வந்து போறாங்களா. கூடவே பாத்தீங்கன்னா இன்னொரு போலீஸ் ஆபீசருமே வந்திருக்கான் இவங்களுக்கு பாதுகாப்புக்கு. அந்த போலீஸ் அப்படியே வீட்டை வந்து சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ கத்துற மாதிரி இருக்க. வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம லூக்கஸ் பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க அந்த போலீஸ்காரனுமே பாத்தீங்கன்னா பாலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணா பாலுமே இரு நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற சொல்லி அவனும் கிளம்பி வரானா. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஜூலியா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நீ இப்படியே ஒளிஞ்சிரு அப்படிங்கிற சொல்லிட்டு அவனை
பாத்தீங்கன்னா அமைதியா வச்சிருக்காங்க லூக்கஸ தான். வெளியே சுத்திட்டு இருந்த அந்த போலீஸுமே பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி உள்ள போய் பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா நம்ம லூக்கஸோட தம்பி தான் இருக்கிறானா. அப்படியே அவனை பாத்துக்கிட்டே இருக்க. பின்னாடி வந்து அந்த விண்டிகோ பாத்தீங்கன்னா அவனோட நெஞ்சிலே வந்து இறக்கி விட்டுருது கொம்பால. அப்ப லூக்கஸ் பாத்தீங்கன்னா என்னையும் என்னோட தம்பியும் இந்த மாதிரி எங்க அப்பா வந்து அந்த மைனுக்கு தான் கூட்டிட்டு போவாரு அப்படிங்கிற சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா உடனே வீட்டை திறந்து அப்படியே காட்டுக்குள்ள வந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அதே அந்த பால் இருக்கிறாருல அவருமே பாத்தீங்கன்னா கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த இடத்துல அந்த போலீஸ் வந்து இறந்து கிடப்பானா. அவனோட பாடியை பார்த்து அப்படியே ஷாக் ஆக அப்ப பாத்தீங்கன்னா அந்த விண்டிகோ வந்து அவரை கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கையில இறங்கிறது ஜஸ்ட் மிஸ். அப்ப பால் பாத்தீங்கன்னா சைடுல இருக்கிற ஒரு குச்சி எடுத்து அப்படியே அந்த விண்டிகோ வந்து போட்டு குத்திக்கிட்டே இருப்பாரு. பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்பார்க் வந்து கிரியேட் ஆக அது பாத்தீங்கன்னா அவரை விட்டுட்டு அங்கிருந்து போயிடும். அதேங்க ஜூலியா பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வருவாங்களா. அப்ப பால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் ரூம்ல அடிபட்டு கிடப்பான்ல அவனுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டுட்டு பிளஸ் ஆம்புலன்ஸ்க்குமே வந்து கால் பண்ணி சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா நம்ம லூக்கஸை தேடி கிளம்புறாங்க. அவன் ஏற்கனவே சொல்லியிருப்பான்ல என்னையும் என்னோட தம்பியும் எங்க அப்பா வந்து அந்த மைனுக்கு தான் கூட்டிட்டு போவாரு அப்படின்னு. சோ அதனால தான் அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த தடை செய்யப்பட்ட அந்த ஒரு மைனுக்கு வராங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வந்துகிட்டே இருக்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சுருக்கு பை தொங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி வர அங்க பாத்தீங்கன்னா நம்ம லூக்கஸும் அவனோட தம்பியும் வந்து நிக்கிறாங்க. அப்படியே சைடுல திரும்பி பார்க்க அங்க பாத்தீங்கன்னா அந்த விண்டிகோ அப்படிங்கிற அந்த சாத்தான் பாத்தீங்கன்னா ஒரு கரடியை வந்து அடிச்சு தின்னுட்டு இருக்குது. அந்த சாத்தான் அப்படியே ஜூலியா வந்து திரும்பி பார்க்க பாத்தீங்கன்னா அந்த சாத்தானோட மூஞ்சில நம்ம லூக்கஸோட அப்பா இருக்கிறாருல அவரோட ஃபேஸ் அந்த ஸ்கின் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அப்ப அந்த சாத்தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜூலியாவை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க அவ பாத்தீங்கன்னா அப்படியே போய் கீழே விழுந்துருவாளா. கீழே விழுந்தோ பாத்தீங்கன்னா அந்த டார்ச் லைட் வந்து மிஸ் பண்ணிடுவா. பட் இருந்தாலும் கன் கொண்டு வந்திருப்பா போல. அப்படியே எடுத்து கண்ட மேடிக்கு அங்கேயும் இங்கேயும் ஃபயர் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த சாத்தான் பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம ஜூலியா வந்து அப்படியே தள்ளி விட அவ பாத்தீங்கன்னா போய் விழுந்துருவா. கண்ணுமே வந்து எங்கேயோ விழுந்துருமா. உடனே அவ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்பா பாத்தீங்கன்னா நம்ம லூக்கஸோட அப்பா இந்த மாதிரி பிளாஸ்டிக் வச்சுட்டு போயிருந்திருப்பாருல அதை எடுத்து அப்படியே கொளுத்துவா. பாத்தீங்கன்னா அந்த சாத்தானுக்கு நெருப்புன்னு ஆகாது போல. அப்படியே அது பாத்தீங்கன்னா நம்ம ஜூலியா கிட்ட வர முடியாம அப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கேன். இதுதான் அவனோட வீக்னஸா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜூலியா பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் எடுத்து அப்படியே நடுவுல போட்டுட்டு அவ பாத்தீங்கன்னா கிடைக்கிற கேப்ல ஒரு கொம்பு எடுத்து அப்படியே அந்த சாத்தானோட நெஞ்சிலே வந்து இறக்கிக்கிட்டே இருப்பா. ஆனா அதுக்கு பெருசா எதுவும் ஆன மாதிரியே தெரியாது. அப்ப நம்ம லூக்கஸ் பாத்தீங்கன்னா அந்த சாத்தானோட முதுகுல வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்குமா அந்த ஸ்பாட்லயே பாத்தீங்கன்னா ஒரு கத்தியை வச்சு அப்படியே இறக்கி விட்டுருவான். அதுதான் அந்த சாத்தானோட வீக் பாயிண்ட் போல. அப்படியே அது பாத்தீங்கன்னா கீழே வந்து துடிச்சிட்டு இருக்குமா. இதாண்டா கேப் அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம ஜூலியா பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சாத்தானை வந்து படுக்க போட்டு அதோட நெஞ்சில பாத்தீங்கன்னா அப்படியே கத்தியை வச்சு இறக்கி அதோட இதயத்தை வந்து அப்படியே வெளியே எடுத்துறா. அந்த இதயம் பாத்தீங்கன்னா பல்ப் பட்ட க்ளோ ஆயிட்டே இருக்குமா. சோ அதுதான் அந்த சாத்தானுக்குள்ள வந்து க்ளோ ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சாத்தான் பாத்தீங்கன்னா அப்படியே கறிக்கட்டையாட்டு அப்படியே சும்மா கிடக்க. எப்படியோ எல்லாம் முடிஞ்சது யாருக்கும் எதுவும் ஆகல அப்படிங்கிற சொல்லி ரிலீஃப் ஆக அப்ப பாத்தீங்கன்னா திருப்பி அந்த சத்தம் வந்து கேக்குது. இது எங்கடா புதுசா இருந்து ஒண்ணு அப்படிங்கிற சொல்லி அந்த ஜூலியா பாத்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியமா நிமிந்து பார்க்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம லூக்கஸோட தம்பி தான். அவன் கண்ணுல இருந்து அப்படியே ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா அவனோட பாடியோட அப்பியரன்ஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆக அந்த விண்டிகோ அப்படிங்கிற அந்த ஒரு சாத்தான் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா உடம்புல இருந்து இப்ப இந்த சின்ன பையனோட உடம்புக்கு வந்துருச்சு. சோ இவனை விட்டு வைக்கிறது வந்து சேஃப் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஜூலியா பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்க கத்தி எடுத்து கையோட அவனையுமே போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற சொல்லி அவன் கிட்ட நெருங்கி போக அப்ப லூக்கஸ் பாத்தீங்கன்னா ஜூலியா வந்து தடுத்துட்டு நீ வந்து என் தம்பி எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்லி வந்து நிக்க. அதுக்கு அவங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒன்னும் உன் தம்பி கிடையாது, உன் தம்பி எப்போ இறந்து போயிட்டான், அவனும் உன் தம்பி கிடையாது, உனக்கு பயமா இருந்தது அப்படின்னா நீ வேணா திரும்பி நின்னுக்கோ அப்படிங்கிற சொல்ல அவனும் பாத்தீங்கன்னா அவங்க சொல் பேச்சு கிட்ட அப்படியே திரும்பி நின்னுக்கிறான். அதுக்கப்புறம் ஜூலியா பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சின்ன பையன் கிட்ட போயிட்டு அவனை பாத்தீங்கன்னா கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சு அவனை கொலை பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா நம்ம லூக்கஸ் வந்து இவங்க ஃபேமிலி கூட ஒன்னா மர்ஜ் ஆயிட்டான். அண்ட் நம்ம லூக்கஸை வந்து அவங்க கூட்டிட்டு பார்க்கும்போது அவனோட வாயில பாத்தீங்கன்னா ரத்தமா இருக்குதா. ஆனா ஜூலியா பாத்தீங்கன்னா அதை பெருசா கண்டுக்காம அந்த ரத்தத்தை வந்து அப்படியே தொடச்சுட்டு சரி வா போலாம் அப்படிங்கிற சொல்லி அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த பாலுக்குறான்ல அவன் பாத்தீங்கன்னா லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டே இருக்கிறான். அப்ப கண்ணுல இருந்து என்னமோ வர மாதிரி தெரியுது. அப்படியே தொடச்சிட்டு கைய பாக்குறான். பாத்தீங்கன்னா ஒரே ரத்தமா இருக்குது. அந்த பால் அப்படியே நிமிந்து குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்க அப்படியே ஒரு ஷாட்டை வச்சு இந்த படத்தையும் முடிக்கிறானுங்க. செகண்ட் பார்ட்டுக்கு ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கோ இல்லையோ எப்பவும் லீடு கொடுக்கறத மட்டும் மறக்கவே மாட்டேங்கிறானுங்களா.